அக்கா, சேகரு ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எலெக்ஷனுக்கு டேட் வந்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாக்கா, அதான் உங்களை பார்க்க ஓடி வந்துட்டேன். எலெக்ஷனால நீங்க என்ன தனியா கவனிப்பீங்கல்ல? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அக்கா பேர் போட்டு 4 பேனர் வாங்கி தெருவில் 4 முனையிலையும் வச்சு விட்டுரு. அப்புறம் போஸ்டர் எல்லாம் அடிக்க சொல்லியிருக்கேன், அதை ஊரு போற ஒட்டி விட்டுரு. அப்புறம் எல்லாருக்கும் எப்படி எப்படி என்னென்ன செய்யணும்னு கேட்டு வச்சுக்க. இந்த 2 மாசத்துக்கு நம்ம எல்லாத்தையும் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். புரியுதுக்கா, புரியுது. அதுக்கப்புறம் கழுதை எக்கேடி கேட்டு போனா நமக்கு என்ன? இந்த நேரத்துல நம்ம வேலையை பார்க்கணும்ல. அதெல்லாம் தாராளமா பாத்துடலாம்க்கா. இந்த வாட்டி நம்மள எதிர்த்து யாரும் நிக்க போறது இல்ல. நம்ம தான் ஜெயிப்போம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படிதானே? வேற எதுவும் சிக்கல்லாம் இல்லைல்ல. இந்த வாட்டி வெற்றி நமக்கு தானே. அக்கா, ஒரு சின்ன விஷயம். என்ன சேகரு? என்ன ஏதோ மென்னு முழுங்குற? எப்போது போல இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஏன் அதை சொல்றப்ப மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற? ஐயோ அக்கா, அப்படியே இல்லை. எப்படி இருந்தாலும் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. எத்தனை வருஷமா நீங்க இந்த ஊரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் இந்த வாட்டி ஜெயிப்பீங்க. ஆனா உங்களுக்கு இம்புட்டு நாள் அண்ணன் போஸ்டா நின்று நீங்க ஒத்தால ஜெயிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த வாட்டி உங்களுக்கு எதிராக போட்டி போட ஆள் வந்துருச்சுக்கா. என்ன சொல்ற? என்னை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இந்த தெருவுல யாருக்கு அதிகாரமும் தைரியமும் இருக்கு? ஐயோ அக்கா, ஏன் இப்படி கோபப்படுறீங்க? நிக்கதான் போறாளுங்க, ஜெயிக்க போறாளுங்க. அப்படி யார் என்னை எதிர்த்து நிக்க போறாங்க? எவனுக்கு அந்த தைரியம் இருக்கு? யாருன்னு சொல்லு முதல்ல. அக்கா, அது வேற யாரும் இல்ல, அந்த உமா, அந்த அலமேலம்மா மருமக இருக்காங்கல்ல, அந்த 2வது மருமக. யார சொல்ற? அதான்க்கா, அண்ணன் தம்பி 2 பேரு. அந்த 2வது பையனோட கொண்டாட்டி. அவன் கூட மாடெல்லாம் அடக்குவானே காளையன். என்கிட்ட கூட 2-3 வாட்டி உப்பு பண்ணியிருக்கான். ஓ, அந்த வீட்டுக்காரங்களா? ஆமா, அன்னை கூட குழால தண்ணி வரலன்னு என்கிட்ட வந்து உப்பு பண்ணிட்டு இருந்தாளுங்க. என்ன எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டாளுங்களா? ஏக்கா, என்ன நின்றுட்டு போட்டுக்கா, ஜெயிக்கிறது நீங்க தானே. அவள்களா ஜெயிக்க போறாளுங்க? இல்ல சேகரே, இல்ல. என்னை எதிர்த்து நின்னாலே என் மரியாதை குறைஞ்சிரும். அவளெல்லாம் முளையிலேயே ஆஃப் பண்ணிடணும். நீங்க சொல்றது சரிதான்க்கா, முளையிலேயே ஆஃப் பண்றது நல்லதுதான். ஆனா எப்படி இன்னும் தெரியும்? இப்ப அவ எங்க இருப்பா? வீட்லயே வெளியிலையா? ஏக்கா, அப்ப ஒன்னும் அவன் மாமியாரோட இல்ல, தனியா ஒரு வீட்டுல தான் இருக்கா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு பால் அடைஞ்சு வீட்டுல இருக்காங்க. சோத்துக்கே கஷ்டம். புருஷன் கூலி வேலைக்கு போய்கிட்டு கிடக்கான். இவர் சும்மா விட்டுட்டு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கா. அவெல்லாம் உங்களுக்கு சரிசமா போட்டு நின்னாலும் தோத்துதாக்கா போவா. நீங்க எம்பிட்டு தூரம் எலெக்ஷன்ல காசு இறப்பீங்க, காசு இறப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அவளால 5 காசு இறக்க முடியாது. ஓ, இதுக்கு எம்பிட்டு ஆட்டமா? சரி, 4 காசை தூக்கி போட்டா வாய் அடைச்சு போய் நின்றுவா. இவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என் கூட மட்டும் வா. சரிங்கக்கா, நான் வரேன். இவளெல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். வளர விட்டோம் நமக்கு தான் ஆபத்து. எப்பா, அடிக்கிற வெயிலுக்கு ஏதோ இந்த தென்னை மரம் இருக்கிற வச்சு 2 இளநீ அப்பப்போ விழுது வெட்டி குடிச்சாதான் வெளியே தலைகாட்ட முடியும். என்ன வெயில், கொத்தா 2 கொத்து எடுத்து வந்து போட சொல்லணும். அப்பா, இளநீய குடிச்சாலதான் ரொம்ப இருக்கு. அட என்ன உமா, கையில அருவாளோட நிக்கிறவ, என்னாச்சு? காலையிலேயே அருவாளோட நிக்கிற? யாரை வெட்டுறதா உத்தேசம்? ஆமாண்டி, வா வா, இப்படியே உசுப்பி உடம்பு ரணங்களும் ஆக்கி விட்டுறேன். நானே மாட்டுல இருந்து ஒரு இளநீ விழுந்துச்சேன்னு வெட்டி குடிச்சிட்டு நிக்கேன். ஆளை வெட்டுறதுக்கு தூக்கணும் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அடி, பார்க்க அப்படிதாண்டி இருந்தது. கையில அருவாளும் கையுமா வாசல்ல இருந்துகிட்டு இருந்தியா? அதான் வரவன் போறவன்ல எவனை பிடிச்சி வெட்ட போறீங்கன்னு பயந்துகிட்டே வந்தான். சும்மா வாட்டாதீங்கக்கா, வாங்க உட்காருங்க. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும், என்ன முடிவு பண்ணிருக்க அத முதல்ல சொல்லு. எதை பத்திக்கா? சரியா போச்சுடி. தெரிஞ்சு கேக்குறியா தெரியாம கேக்குறியா? இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீ தான் நிக்கணும்னு சொன்னால, அத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. சட்டப்பட்டு முடிவு எடுத்துட்டேனா? நாங்களும் போய் போஸ்ட் அடிக்கிறது, பேனர் வைக்கிறது, அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் பார்ப்போம்ல. அக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலக்கா. நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை சொல்லு? நமக்கே 1000 பிரச்சனை தலைவலி இருக்கு. இதுல போதாததுக்கு நம்மளே தேடி எதுக்கு இதுல எல்லாம் போய் சேர்ந்துக்கணும்? அது எதுக்கு யார் வரணும்னு அவங்க வந்துட்டு போட்டோம். புதுசா நம்ம எதுக்கு நாட்டு திட்டணும், நாட்டை உயர்த்தணும்னு போய்கிட்டு இருக்கணும்? அடி, அவங்களாம் நல்லது செஞ்சா நான் ஏன் ஒண்ணு நிக்க வைக்க போறேன்? ரோட்ல ஒரு தெரு விளக்கு கூட இல்ல. இப்படி இருக்கிற லட்சணத்துல பழைய ஆட்சியை தொடரட்டுன்னு சொல்றதெல்லாம் சரி வராது. நான் சொல்றத கேளுமா, நீயே நில்லு. ஆமா, நம்மள ஒருத்தர் இருந்தாதான் நமக்கு நல்லது நடக்கும். ஏக்கா, அப்ப நீங்க யாராவது நில்லுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். நானும் நிக்க மாட்டேன். ஏய், உனக்கு தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா?
மல்லிகாவுக்கு வீட்டுல மாமியார் தொல்லை, எனக்கு என் புருஷன் தொல்லை. நெடுவாளிக்கு அவ வீட்டுல ஏற்கனவே தலைவரையா இருக்கிறப்ப அவன் என்ன அது மரியாதையா இருக்காது. அதுக்குதான் சொல்றோம், நீ நில்லு, எல்லாம் சரியா இருக்கும். எனக்கு என்னமோ யோசனையா தான் இருக்கு. சேகர் இவங்க தானே? ஆமாக்கா. அங்க கடைசியா நிக்கிறது உன் பொண்டாட்டி மாதிரி தெரியுது. அவளேதான். எங்க என் பேச்சு கேக்குறா? சேரக்கூடாத இடத்துல சேர்க்க சேர்ந்துட்டு இருக்கா. சரி, நீ ஒன்றும் பேசிக்காத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? கூட பத்தியா இந்த ஆளு வந்திருக்காரு. காலையிலே தெளிச்சு கிளம்பி போறப்பே நினைச்சேன் சேரக்கூடாத இடத்துக்கு தான் போவாருன்னு போய் சேர்ந்துட்டாரு. வாங்கம்மா, என்ன விஷயம்? ஓ, நீதான் அந்த கூட்டத்துக்கு தலைவியா? நீதான் உமாவா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியல. அட சும்மா ஆளாளுக்கு பேசாதீங்க. நீ தானே உமா? டக்குனு மூஞ்சுக்கு நேரா சொல்லு. நான் தான் உமா. அவங்க பேரு மல்லிகா. ஓ, நீதான் உமாவா? ஓகே ஓகே. நான் கூட அவங்களா இருக்கும்னு நினைச்சேன். உன்னை பார்க்க ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது. நீ எல்லாம் என்னை எதிர்த்து அரசியல் நின்று ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? ஓ, அந்த விஷயமா தான் பேச வந்தீங்களா? நான் கூட நாங்க கேட்ட மாதிரி குழால தண்ணி வரத்துக்கும் ஸ்ட்ரீட்ல லைட் எரியறதுக்கு ஏற்பாடு பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். நீ வேற உமா, அப்படி பண்றவங்களா இருந்தா என்னைக்கே பண்ணிருப்பாங்களே, இப்பயே பண்ண போறாங்க? அவங்க வந்த காரியம் வேறையா இருக்கும். சேகர் பொண்டாட்டி இல்ல, அதான் சரியா சொல்லிட்டேன். நான் வந்தது வேற காரியமா தான். சரி சரி, நீங்கெல்லாம் என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறதா கேள்விப்பட்டேன். நாங்க உங்களை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கல. நம்ம ஏரியாவுக்கும் நம்ம தெருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைச்சேன். அதான் பதவி இருந்தா கொஞ்சம் ஈஸியா செய்யலாம்ல, அதுக்குதான் எங்கள ஒருத்தரை கவுன்சிலர் ஆக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமா, இனிமே எங்களுக்கு வேணுங்கிறத நாங்களே செஞ்சுக்குவோம். யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி சரி சரி, போதும் உங்க டிராமாவெல்லாம் நிறுத்துங்க. நீங்க எல்லாம் எதுக்காக இம்புட்டு தூரம் அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்காக? மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் அலையிறோம். அட சும்மா நடிக்க வேணாம். சேகரே, அந்த பெட்டி இங்க கூட இருந்தாங்கக்கா. அட உமா, நீ படிச்சவன் நினைச்சு கேள்விப்பட்டேன். 4 எழுத்து படிச்சவ. இவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காத. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பணம் தான் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அப்படி குடிச்ச வீட்டுல சாமி எழுதிக்கிட்டு வாழணும்னு உனக்கு என்ன தலை இருக்கா? நீ படிச்ச படிப்புக்கு நல்ல வீடு வாசல் காரு பங்களான்னு வாழலாம். ஆனா நீ என்னமோ ஒரு படிக்காதவனை கட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறன்னு எனக்கு இப்பதானே விஷயம் தெரிஞ்சிச்சு. நீ இன்னும் எம்பட்டு நாள் கஷ்டப்பட்டாலும் உன் புருஷனால உன்னை நல்லா வச்சுக்க முடியாது. அவனால கூலி வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 500 1000 கொண்டு வந்து தர முடியும். அதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லு? அதனால நான் சொல்றத கேளு. இப்போதைக்கு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு அழகா ஒரு வீடை கட்டிக்கிட்டு அமைதியா புருஷனோட வாழ்க்கை நடத்துற வழியை பாரு. மேற்கொண்டு ஏதாவது உனக்கு வேணும்னாலும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். மாசம் 50,000. பக்கத்துல இருக்க டவுன்ல தான் உனக்கு வேலை. வேணும்னா போயிட்டு வா. இல்லைனாலும் ஏதாவது தொழில் தொடங்கு. அதுக்கும் என்னால முடிஞ்ச உதவி பண்றேன். பணம் இப்போதைக்கு நீ எலெக்ஷன்ல நிக்காம இருக்கிறதுக்கு உனக்கு 25 லட்சம் ரூபாய் தரேன். ரொக்கமா தரேன். வாங்கிட்டு எலெக்ஷன் வந்து நகர்ந்துக்கா. எப்படி? இதுக்கு முன்னாடி இப்படி பணத்தை எல்லாரும் பாத்துருக்கீங்களா? அக்கா நீங்க வேற 25,000 மொத்தமா பாத்துருப்பாங்களானே தெரியல. அரிய வசந்தி, பாத்துக்க, அம்மாக்கு எம்பிட்டு பெரிய மனசுன்னு பாத்துக்க. இல்லனா உங்களுக்கு 25 லட்சத்தை தூக்கி கொடுப்பாங்களா? அம்மா மனசு அம்பிட்டு நல்ல மனசு. உமாக்கு கூரையை பிடிச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் கொட்டுன்பாங்கல்ல, அது மாதிரி கொட்டுது. இந்தாங்க, மரியாதையா வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு எலெக்ஷன்ல நிக்கிற வேலையும் மறந்துருங்க. இதுக்கப்புறம் எப்படி எலெக்ஷன்ல நிப்பாங்க? 25 லட்சம்னா பணமும் வாய திறக்கும், இவங்க திறக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உமா. நீ தாராளமா இந்த பணத்தை வாங்கி உள்ள வச்சுக்கோ. மேற்கொண்டு உனக்கு ஏதாவது வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு, நான் பண்ணி தரேன். இந்த வீட்டை இடிச்சிட்டு நல்லா விலைக்கு வாங்கி மாடி வீடா கூட கட்டு. மேற்கொண்டு ஒரு 5-10 வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு, நான் எல்லாத்தையும் பண்ணி தரேன். இப்ப என்ன தெரியுது? இந்த 25 லட்சத்தை எனக்கு கொடுத்துறீங்கன்னா நீங்க எம்பிட்டு தூரம் கொள்ள அடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன உமா, உன்னை தேடி வந்து பேசுறேன் எப்படி பேசுறியாக்கோ? போது நிறுத்துங்க. இந்த 25 லட்சத்தை வச்சு இந்த பேருக்கும் ஊருக்கும் ஏதாவது நல்லது பண்ணிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு என்ன? ஓ, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உங்க வீடே மக்கள் கிட்ட இருக்கீங்க, அப்படிதானே? தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வேணாம். மரியாதையே பணத்தை வாங்கிட்டு எலெக்ஷன்ல நிக்காத. அப்படிதான் சொல்லுவேன். இம்புட்டு நேரம் இவங்க 2 பேரும் என்ன எலெக்ஷன்ல நில்லுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நான் நிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது.
இந்த வாட்டி எலெக்ஷன்ல நான் நின்னே தீருவேன். மக்களுக்கு நல்லது பண்ணியே ஆவேன். எதுக்குடா நமக்கு இது அப்படின்னு விலகி விலகி தான் போயிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீங்க இந்த பணத்தை என் முன்னாடி கொண்டு வந்து நின்று இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க கூடாதுன்னு சொன்னீங்களோ அப்பவே புரிஞ்சு போச்சு. நான் இனிமே இந்த எலெக்ஷன்ல நின்றுதான் ஆகணும்னு. என்னை தொடாத வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். இப்ப நீங்க என்ன தொட்டுட்டீங்க. எந்த பணத்துக்கும் விலை போறவில்லை உமா. இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நான் நல்லது செய்வேன். அதுக்கு எந்த பணம் கொடுத்து என்னை விலைக்கு வாங்க முடியாது. மரியாதையா பணத்தை எடுத்துக்கிட்டு ஐயே உனக்கு என்ன திமிரா? அம்மா எம்பிடுது இறங்கி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. இறங்கி வராங்கன்னு ஏறி போகாத. மரியாதையா பணத்தை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு அம்மா காலில் நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. ஓ வாயை மூட்டிடு. நீ தான் இப்படி காசுக்காக வெளியே போயிட்டுனா எங்கேயும் போக சொல்றியா? மரியாதையா உள்ள போயிட்டு சொல்லிட்டேன். இல்ல வீட்டுல வந்து வந்து கச்சேரி தான். அம்மா உங்களையும் சரியா கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கடி. நீங்களும் ஆளுக்கு 2 லட்சம் வாங்கிக்கோங்க. பேசாம உன் கூட்டாளியே அமைதியா இருக்க சொல்லு. யோ போதையா நிறுத்து. யாருக்கு வேணும் பணம்? எங்களுக்கு 3 வேளை சோறு, இருக்கிறதுக்கு இடம், போட்டுக்கு துணிமணி, இதை எங்களால சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ரோடு போடுறது, தெருலைட்டு போடுறதுன்னு ஒண்ணுக்கும் ஏன் குடி தண்ணிக்கு கூட ஆத்துக்கு போயில தண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த அம்மா கிட்ட போய் கோரிக்கை வச்சா குடி தண்ணி வரலன்னா ஆத்துக்கு போகுது. நைட்ல தெருவிளக்கு எரியலன்னு சொன்னா நைட்ல பொம்பளைங்க வெளியில போறீங்கன்னு கேக்குது. இதெல்லாம் சரியா இருக்கா? இந்த அம்மாவை விட எங்க அம்மா எம்பிட்டும் நல்லா வாழ்த்து காட்டுவா, ஜெயிச்சு காட்டுவா. அவளை நாங்க ஜெயிக்க வச்சு காட்டுவோம். மரியாதையை பணத்தை தூக்கிட்டு வெளியே போக சொல்லு. என்ன மீறி நீங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கீங்களா? இல்ல நான் பணத்தால எல்லாத்தையும் வாங்க முடியும். நான் ஜெயிச்சு காட்டிடுவேன் பாத்துக்காங்க. அதான் ஜெயிச்சு காட்டுறேன்ட்டில. எதா இருந்தாலும் எலெக்ஷன்ல சந்திப்போம். மரியாதையை உன் பணத்தை எடுத்துட்டு வெளில போ. என் வீட்டு வாசல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நின்ன கலடி வெட்ட எடுத்து அருவாவால ஆளை வெட்ட வேண்டியதாயிடும். மரியாதை 2 பேர் வெளில போங்க. நீ ஏன் காலில் வந்து விழுவ. இந்த அரசியல் எவ்வளவு கஷ்டங்கிறத நீயே உணர்வ. நான் வரேன். உங்கள்கிட்ட வருஷத்துல என்னை எழுத்து நின்று யாருமே ஜெயிச்சதில்லை. நீயே என்னை எழுத்து நிக்க முடிவு பண்ணிட்டீல. பாத்துக்க நான் யாரு, என் பதவி என்னன்னு காட்டுறேன். சேகரே வா. வரேம்மா. உமா தேவையில்லாம எங்க அம்மா நீ பகச்சுக்கிட்ட. இதோட பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும். பாத்துருந்துக்க. வாயா. உண்மையா மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கு எனக்கு. யாரை பார்த்தும் பயம் கிடையாது. ஆண்டவன் எப்போதுமே என் கூட இருப்பான். போய்கிட்டே இரு. அக்கா என்ன ஆனாலும் சரி இந்த வாட்டி நான் நின்று காட்டுறேன். நல்ல விஷயமா? நல்ல விஷயம். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் எப்ப இப்படி நடந்துச்சோ. இதுக்கப்புறம் யோசிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. நம்ம ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்றோம். கண்டிப்பாடி சொன்னதை செய்யறோம்.